எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு நர்ஸுக்கு ஏமன் அரசாங்கம் மரண தண்டனை விதித்தது மட்டும் கிடையாது, அந்த தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த கேரளா நர்ஸ் ஏமனில் அப்படி என்ன பண்ணாங்க, இந்த நிமிஷ பிரியாவோட வழக்கில் நடந்தது என்ன, ஏன் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது, யார் சொல்லி அந்த தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற இந்த வழக்கை பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரளாவில் பாலக்காடுக்கு பக்கத்தில் இருக்கிற கொல்லம்கோடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் நிமிஷ பிரியா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸு படித்து முடிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற சின்ன ஹாஸ்பிட்டலில் முதல்ல வேலை பார்த்துருக்காங்க. 2008 வருஷம் இவங்களுக்கு ஏமன் நாட்டில் நர்ஸுக்கான பணி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஊரில் வேலை செய்கிறத விட வெளிநாடுகளில் வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது அதிகமாக வரும் அப்படிங்கிறதுனால இவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் 2008 வருஷம் ஏமனுக்கு போயிடுறாங்க. 2008 2011 வருஷம் வரைக்கும் இவங்க அந்த ஏமன் நாட்டிலேயே பணி செய்கிறாங்க. 2011 வருஷம் இவங்க குடும்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அப்படிங்கிறவரோட திருமணம் பண்ணுறாங்க. தாமஸுக்கும் வருமானம் பெருசாக இல்லாததுனால இவங்க, அதாவது இந்த நிமிஷ பிரியாவோடையே சேர்ந்து ஏமன் நாட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போய் ரொம்ப ஹாப்பியாக தான் வாழ்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த எக்ஸ்பென்ஸ், ரெண்டாவது இவங்களுடைய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா போதிய அளவில் இல்லை. ஸோ ஒரே வருஷத்தில் இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அதை வச்சு அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது மேனேஜ் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக இந்த நிமிஷ பிரியாவோட கணவரான தாமஸ் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு கேரளாவுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. நிமிஷா பிரியா பார்த்தீங்க அப்படின்னா ஏமன் நாட்டில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் அவங்களுடைய குழந்தையோடு சேர்ந்து இங்கே கேரளாவில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிமிஷ பிரியாவுக்கு அங்கே, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்து பணிபுரியறதுனால அதிலிருந்து வர்ற சம்பளம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பத்தாத ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரோட சேர்ந்து நாம் ஏன் ஒரு தனியாக ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஏமன் நாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தொழிலை போய் ஏமன் நாட்டில் தொடங்கணும் அப்படின்னா நேரடியாலும் தொடங்க முடியாது. அந்த நாட்டில் குடியுரிமை பெற்ற ஒருத்தரோட சப்போர்ட் மூலயமா, அதாவது நீங்கள் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் மூலயமா நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சு தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டோட சட்டத்திட்டமாக இருந்திருக்கு. இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏமனில் புரட்சிகளும், அதாவது மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி அப்படிங்கிறது நார்மலான விஷயம், போராட்டம் அப்படிங்கிற ஒரு நார்மலான விஷயம். ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்க. சேம் டைம்ஸ் ஏமன் நாட்டிலையும் பல இடங்களில் புரட்சியும் வெடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த டைமில் தான் இவங்களுக்கு தலால் மெக்தி அப்படிங்கிற ஒருத்தர் அறிமுகமாகிறாரு. இவர் எப்படி அறிமுகம் ஆகுறாரு அப்படின்னா, அவருடைய மனைவி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வேலை பார்த்தா அதே ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகியிருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு ஒரு நார்மலான பழக்கம் ஏற்படுது, ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் மாறுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்டயே உறவு கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ பட் என்னால் டைரெக்டாக ஆரம்பிக்க முடியாது, உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்களும் நானும் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த பார்ட்னர்ஷிப் இந்த தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெக்தி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிறதும் சொல்லிடுறாரு. இந்த டைமில் நிமிஷ பிரியா இந்த இன்ஃபர்மேஷனை தன்னுடைய கணவர்களுக்கும் சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இங்கே சில அமௌண்ட், அதாவது கடனையும் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் அந்த தலால் மெக்தி அப்படிங்கிறவனோட சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு ஏரியாவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சனா அப்படிங்கிறது, அதாவது ஏமன் நாட்டில் ஒரு முக்கியமான பகுதி, ஏமனோட தலைநகரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏரியாவில் தான் இவங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க முன்னாடி வேலை பார்த்த கிளைண்ட் அவங்க எல்லாமே இவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் மூலயமா இவங்களுக்கு நல்ல வருமானமும் வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் தான், அதாவது இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது 2-3 ஆண்டுகள் ஓட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சூப்பராக ஓட ஆரம்பிக்குது. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலால் மெக்தி அப்படிங்கிறவன் இந்த பொண்ணு தனியாக தான் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வர வருமானத்தை பாதியை அவனே எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண் இங்கே தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த பெண்ணை கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபிசிக்கலாகவே இந்த பொண்ணை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்ணோட புகைப்படத்தை வச்சு அவனும் ஒரு புகைப்படம் மாதிரி செஞ்சு, அதாவது நாங்கள் 2 பேர் திருமணமாகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட பரப்ப ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண் என்னை ஏமாற்ற பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஸோ
அதனால் இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாட்கள் அங்கே இருக்கிற ஏமான் சிறையில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே இந்த மாதிரியான ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால் அவன் ஒரு 30-35 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலில் இருக்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே செய்ய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ இவளை இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இவள் கேரளா தப்பிச்சு ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து அவள் ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இது அவங்களுக்கு இன்னும் கோவத்தை கொடுக்குது. அதாவது ஆல்ரெடி நிறையா அப்யூஸ் பண்ணுறான், நம்மளுடைய காசையும் இவன் எடுத்துக்கிறான். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட்டையும் ஒழிச்சு வச்சுட்டானே அப்படிங்கிற கோவத்தில் இனிமேல் விட்டால் இவனை நம்மளை இன்னும் அப்யூஸ் பண்ணுவான், இவனை முடிச்சு விட்ருவான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த டைமில் தான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2017 ஒரு ஃபைன் டே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. அந்த டைமில் இவனுக்கு உடல்நிலை குறைபாடு ஆல்ரெடி இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எடுத்துருந்துருக்கான். ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கம் பில்ஸை அதாவது தூக்கம் மருந்தை அந்த இன்ஜெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி தலைவன் அவனுடைய சோலி முடிஞ்சு போயிடுது. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும்பொழுது இவங்களுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பாஸ்போர்ட்டை தேடுறாங்க, பாஸ்போர்ட்டும் கிடைக்கல. சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தலைவனும் உயிர் போயிருச்சு. ஸோ இந்த டைமில் இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போலீஸுக்கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த இன்னொரு நர்ஸ் கூட சேர்ந்து இவனை பீஸாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணது மட்டும் கிடையாது, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு தண்ணி டேங்குக்குள்ளே போட்டுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே போலீஸும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் அவன் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான். ஸோ அதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியலை. ஏமன் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை கொலை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ ஏமன் கவர்மெண்ட் இவங்களை 2017 கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2020 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட மேல்முறையீடு பண்ணுறாங்க. 2023 பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பீல் ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல 2 விஷயங்கள் இவங்களை காப்பாற்றும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் நினச்சா இவங்களை விடலாம். ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு இறங்கிலாம் வரமாட்டாங்க. முக்கியமாக ஏமன் போன்ற நாடுகளில் நீங்கள் ஒரு குற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான தண்டனை இமிடியேட்டாகவும் ரொம்ப சிவியராகவும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்தார் தெரியுமா, அந்த தலால் மெக்தி அவங்களுடைய ஃபேமிலி பாவ மன்னிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா மேபி இவங்க மரண தண்டனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டைமில் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும், இந்த மாதிரி வெளிநாட்டில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஏன் தலையிடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதாவது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ப்ரொட்டஸ்ட் நடக்கும், ப்ரொஜெக்ட் நடக்கும்னு சொல்லியிருக்கேன்ல, அங்கே இருக்கிற இராணுவ கவர்மெண்ட் இவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தா அந்த ஏரியாவை ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான ஒரு கவர்மெண்ட்டே கிடையாது. ஸோ இந்திய அரசாங்கம் நேரடியாக அவங்ககிட்ட போய் பேசாது. ஏமன் அரசாங்கத்துக்கிட்ட வேணால் பேசலாம், பட் இவங்ககிட்ட பேச முடியாது. ஏமன் அரசாங்கத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியை எல்லாத்தையுமே இராணுவ ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எங்களால் அந்த பகுதியை நாங்கள் அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் போய் நேரடியாக அதாவது இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடுகள் போய் அங்கே அப்ரோச் பண்ணாது. இந்த டைமில் சாமுவேல் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் இவங்களுக்கும் அந்த இறந்த அந்த அவங்களுடைய அவங்களுடைய ஃபேமிலிக்கு நடுவில் ஒரு மீடியேட்டராக ஆக்ட் பண்ணுறாரு. அதாவது இஸ்லாமியத்தில் பிளட் மணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இறந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இன்டென்ஷனலாக கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மன்னிக்க மாட்டாங்க. பட் சம் கேசஸில் எதிர்பாராமல் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு ஒரு இழப்பீடு கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் மன்னிப்பு வாங்கிக்கலாம். சரி ஓகே பொழைச்சிப்போம் அப்படின்னு அந்த குடும்பத்தோட பிளட் ரிலேஷன் எல்லோரும் சேர்ந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை குறையலாம், இல்லை அப்படின்னா தண்டனை கூட இல்லாமல் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இவங்க போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க. பட் அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்னோட மகனே போயிட்டான், அவன் பொண்ணுக்கு தண்டனை அப்படிங்கிறது உறுதி அப்படின்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தவங்க அப்படின்னா இந்தியாவோட மணியில் 40 லட்ச ரூபா கொடுக்குறதா பேசிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மறுபடியும் அவங்க நாளாக அந்த ரேட் அதிகமாகுது. 2 கோடியிலேருந்து 8 கோடி ரூபா வரைக்கும் போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே மனசு மாறிடுறாங்க. இல்லை என் பையனே போயிட்டான், அந்த பொண்ணுக்கான தண்டனை இருக்கணும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குனால தான் அதாவது அந்த பிளட் மணியை கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கிட்ட மட்டும் கிடையாது, நிறைய கேரளாவில் இருக்கிற நிறைய என்ஜிஓஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ப்ரோக்ராம் ரன் பண்ணாங்க. ஸோ அதன் மூலயமா நிறைய அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணாங்க. பட் அந்த குடும்பம் ஏற்றுக்கிறல.
ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மரண தண்டனை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது லாஸ்ட் ஜூலையில் வந்து இவங்க மரண தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. அந்த டைமில் இங்கே அவங்களுடைய சமய தலைவர் ஒருத்தர் வந்து ஏமனில் இருக்கிற சமய தலைவர்கிட்ட பேசினதுனால தற்காலிகமாக இவங்களுடைய தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் இவ்வளோ தான். அதாவது இது வந்து ஒரு சாராரோட தரப்பு. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண் போய் அந்த தலால் அப்படிங்கிறவரை திருமணமே பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு இடைநடுவுல காசு விஷயமா இருக்கலாம், நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்ததுனால இந்த பெண் வேணும்னே தான் கொலை பண்ணிட்டா அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபாரின் மாதிரியான ஒரு கண்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னா எதுக்காக போனீங்களோ அந்த வேலையை பண்ணுங்கள். முக்கியமாக இப்போது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு எதிராக நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய வாய்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம என்ன வேலைக்கு போனோம் அப்படிங்கிறத மறந்துட்டு அங்கே வேறு ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து முதல்ல ப்ரியர் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏமன் மாதிரியான நாடுகள், அதாவது முக்கியமாக இந்த அரபு கண்ட்ரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிடலாம், இந்தியாவில் மாதிரிலாம் தப்பிச்சிடலாம் அப்படிலாம் அதெல்லாம் ஒரு வாய்ப்புமே கிடையாது. பிடிச்சி கண்டிப்பாக முடிச்சு விட்ருவானுங்க. ஒரு தரப்பு இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதுனால அந்த பொண்ணால் தாங்க முடியாதனால இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு இந்த பெண் வந்து அங்கே போய் அந்த ஊருக்காரனே இது பண்ணால் எப்படியா விடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து காசு சம்பாதிக்க தான் போனாங்க அங்கே. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களை காப்பாற்றுறதுக்கே ஒரு பணம் அப்படிங்கிறது தேவைப்பட்டுருச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இந்த நிமிஷப்பிரியா கேஸ். நிமிஷப்பிரியா கேஸில் வந்துட்டு நம்ம நிமிஷப்பிரியா வந்து நல்லவங்களா இல்லை இவங்க கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப அக்ரெசிவாக ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு, அதாவது நம்ம கண்ட்ரியை தாண்டி இல்லை நம்மளுடைய பிளேஸை தாண்டி ஒரு இடம் போகிறீங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக போனீங்களோ அங்கே இருக்கிற லீகல் சிஸ்டத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் அங்கே இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய சொந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற சில வேலைகளை செஞ்சு குடும்பத்தோடையாவது இருக்க ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் அங்கே இருக்க லாவை பிரேக் பண்ணி பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஆசைப்பட்டு எல்லா சம்பாரித்த காசையும் திரும்ப கொடுத்தா கூட உங்களுடைய உயிரே வராத அளவுக்கு இந்த கேஸில் வந்து நிமிஷப்பிரியா இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு சிறையில். இந்த கேஸில் இன்னொரு தியரி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளட் மணி கான்செப்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பன்சேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இழப்பீடு, அதை இறந்தவங்களோட குடும்பத்திலேருந்து ஒரு பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பாவ மன்னிப்பு கொடுக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் போச்சு. ஸோ இவங்க பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போகும்பொழுது இடையில மீடியேட்டராக இருந்த அந்த சாமுவேல் அப்படிங்கிற வழக்கறிஞர் எனக்கு வந்து இந்த வழக்கில் நான் வாதாடினதுக்கான அந்த ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 lakhs வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 15 lakhs எடுத்துக்கிட்டதுனால இவங்களால் அந்த பணத்தை செட்டில் பண்ண முடியலை. அதனாலேயே இந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னும் வந்து இழுத்துட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பு கேஸ் ஸ்டடீஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்பிரசி தியரி. ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மீடியாக்கள் வந்து இந்த கேஸ் ரிலேட்டடாக ஒரு மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃபாரின் மீடியாவுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க இந்த கேஸை வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க. அதே மாதிரி மற்ற இந்த ஏமன் அந்த மீடியாஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸை அவங்க வேறு மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மல்டி கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால இந்த கேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கேஸாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உண்மையாகவே நிமிஷப்பிரியா வந்துட்டு தப்பு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து விடுதலை வரணும். முக்கியமாக அவங்களுடைய குடும்பத்தோடு அவங்க இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறோம். இன்கேஸ் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்துட்டு ஏன் அப்படின்னா நிறைய தப்பு பண்ணவர்கள் வந்து தப்பிக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா யூ கேன் டூ எனிதிங் இன் இந்தியா. அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னா எஸ், ரியாலிட்டி அதுதான் இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஃபாரின்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வக்கீலை பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். பட் அவங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கான தண்டனையை எக்ஸிக்யூஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து சாலிடான எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் அதை நிரூபிக்கிறதுக்குள்ளேயே அந்த விக்டிம் ஃபேமிலிஸ் வந்து நூலாகிடுறாங்க. என் பிள்ளையே போயிட்டான், இனிமேல் நான் என்னத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து நிறைய க்ரைம்ஸுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.